வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 1ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 800ஆம் ஆண்டில் வேட்டிக்கனில் பிராங்கிய பேரரசர் சோலமன் திருத்தந்தை 3ஆம் லியோ மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரித்தார். 1420ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 5ஆம் ஹென்றி மன்னன் பாரிஸ் நகரை முற்றுகையிட்டார். 1768ஆம் ஆண்டில் அடிமைகளை ஏற்றிச் செல்லும் பிரடன்போர்ட் என்ற கப்பல் நார்வேக்கு அருகில் மூழ்கியது. 1822ஆம் ஆண்டில் முதலாம் பீட்டர் பிரேசிலின் பேரரசராக முடிசூடினார். 1828ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவில் இராணுவ தளபதி யுவான் லாவால் ஆளுநர் மானுவல் டோரேகோவுக்கு எதிராக இராணுவ புரட்சியை நடத்தி டிசம்பர் புரட்சியை ஆரம்பித்தார். 1834ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் கேப் குடியேற்றத்தில் அடிமை தொழில் ஒழிக்கப்பட்டது. 1913ஆம் ஆண்டில் தெற்கு அரைக்கோளத்தின் முதலாவது சுரங்க ரயில் சேவை பிரேசிலின் புவனஸ் ஐரிஸ் நகரில் ஆரம்பம் ஆனது. 1913ஆம் ஆண்டில் முதலாவது பால்கான் போரை அடுத்து துருக்கியிடம் இருந்து சுயாட்சி உரிமை பெற்ற கிரீட் கிரேக்கத்துடன் இணைந்து கொண்டது. 1918ஆம் ஆண்டில் டிரான்சில்வேனியா ருமேனியாவுடன் இணைந்து கொண்டது. 1918ஆம் ஆண்டில் செர்பியா, குரோவாசியா, சிலவேனியா ராஜ்யம், பின்னர் யுகோஸ்லோவியா ராஜ்யம் அமைக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டில் சிகாகோவில் பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற தீ விபத்தில் 92 மாணவர்கள் உட்பட 95 பேர் உயிர் இழந்தனர். 1959ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் அண்டார்டிகா கண்டத்தில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தவும் அந்த கண்டத்தை அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் நாகாலாந்து இந்தியாவின் 16வது மாநிலமாக உதயம் ஆனது. 1965ஆம் ஆண்டில் இந்தியாவில் எல்லை காவல் படை அமைக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் வெர்ஜீனியாவில் போயிங் 727 வானூர்தி வீழ்ந்ததில் 92 பேர் உயிர் இழந்தனர். 1981ஆம் ஆண்டில் யுகோஸ்லாவியாவின் வானூர்தி ஒன்று கோர்சிகாவில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 180 பேரும் உயிர் இழந்தனர். 1989ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏகபோக அதிகாரத்தை அகற்றுவதற்கு கிழக்கு ஜெர்மனி நாடாளுமன்றம் அதன் அரசியல் அமைப்பை திருத்தியது. 1991ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் உக்ரைன் வாக்காளர்கள் சோவியத்திடம் இருந்து உக்ரைன் முற்றாக வெளியேற வாக்களித்தனர். 1997ஆம் ஆண்டில் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ரன்வீர் சேனா அமைப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்குள்ள லக்ஷ்மன்பூர் பதி என்ற ஊரை தாக்கி 63 தலித்துக்களை கொன்றனர். மேலும் டிசம்பர் 1ஆம் நாளானது பனாமா நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் போர்ச்சுக்கல் நாட்டின் விடுதலை தினமாகவும் உலக எய்ட்ஸ் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்.
நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.